ஓம் நமோ பகவதே சர்வமங்களாதாயினி சர்வயந்திரஸ்வரூபிணி சர்வமந்திரஸ்வரூபிணி சர்வலோகஜனனி சர்வபிஷ்டபிரதாயினி மகாதேவரசுந்தரி ஆதேவி சர்வபிஷ்ட சாதை சாதை ஆபத்தோ நாசை நாசை சம்பத்தோ பிரபே பிரபே சக குடும்ப வர்த்தே வர்த்தே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் தேதி 20/6/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி நவமி காலை 10 மணி வரை, பிறகு தசமி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, இரவு 9:45 வரை, பிறகு அஸ்வினி. இன்றைய நேத்திரம் 1, ஜீவன் பாதி. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள் இன்றைய நாள். முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகம் கூடிய நாள். இன்றைய நாள் கரிநாள், பிறகு ரேவதி. நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ராகு குளிகை காலை 9 மணி வரை இருக்கிறது. 7:30 முதல் 9 மணி வரை குளிகை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய வார சூலை மேற்கு தென்மேற்கு. பரிகாரம் வெள்ளம். காலை 10:48 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன் என்பதனை இப்போது காண்போம். இங்கே நான் சொல்லும் ராசி பலன் அனைத்தும் நட்சத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் 60 நாளிகை. ஒரு ராசியில் 2.25 நாள் சந்திரன் தங்கியிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். அதன் அடிப்படையில் சொல்லப்படும் ராசி பலன் திருக்கணித அடிப்படையில். நண்பர்களே, இன்றைய அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியிலும், மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்த நண்பர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகி நன்மையான நாள். நன்மை தேடி வரும். நல்லோர்கள் சந்திப்பு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பொருளாதார நன்மை மேன்மை அடையும். சற்று வருமானம் கூடும். நல்லோர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். பன்னி நட்சத்திரம் மேச ராசியிலும், போர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்கள் பெரிய அளவுக்கு இழப்புகளும் இல்லை, பெரிய அளவுக்கான நன்மைகளும் இல்லை. நடுநிலையான நாள். அன்றாட நடக்கக்கூடிய காரியங்கள் தடையின்றி நடக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். கிருத்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை, நிதானம், பக்குவத்துடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் உபாதைகள், மன சோர்வு, மன சங்கட்டங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதனால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய ராசி இன்றைய நாள். இந்த நட்சத்திரம் ராசிக்காரர்கள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியமும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் நடக்கக்கூடிய நாள். நல்லோர்களுடைய சந்திப்பு, எதிர்பார்த்த உறவினருடைய வருகை, அவர்கள் மூலம் மன ஆறுதல், மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கூட்டு தொழில் லாபம் தரும். உத்தியோகம் செய்பவர்களிடம் மனமகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய நாள். மிருக சீரிச நட்சத்திரம் ரிஷபம் மிதுன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களால் வீண் வாக்குவாதத்தால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். எல்லோர் இடத்திலும் மேலதிகாரிகளுடைய முதல் கீழ் வேலை செய்யும் ஆட்கள் வரை கவனமுடன் இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படாமல் தடை ஏற்படும். சற்று பொருள் எங்கே வைத்தோம் என்பதனை சிக்கல்கள் ஏற்படும். பங்கு பிரிப்பதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அதனால் கவனமுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும்,
சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். எடுத்த காரியம் வெற்றி தரும் நிம்மதியான நாள். நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கும். புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், பூரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாள். சிறு சிறு விபத்துகள் வேலை செய்யும் இடத்திலோ மற்ற இடத்திலோ காயங்கள் உடலில் ஏற்படலாம், மனசோர்வு ஏற்படலாம். அதனால் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமோடு இருக்க வேண்டிய நாள். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு மனம் மகிழ்ச்சி கூடும். நேற்றைய நாளில் சிறு சிறு தடைகள் இருந்ததெல்லாம் அனைத்தும் விலகி இன்றைய நாளில் மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். எண்ணம் ஈடேறும், நினைத்தது நடக்கும், மகிழ்ச்சியான நாள். எதிர்பார்த்த உறவு சந்திப்பு, திடீர் நண்பர்கள் சிநேகிதர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சியும் சாந்தமும் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆயிலை நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் பக்குவத்தோடு நடக்கக்கூடிய நாள். இன்றைய நாளில் தன் வார்த்தையால் சிக்கல் ஏற்படுத்தாமல் கவனமோடு இருந்தால் அதுவாகவே நடக்க வேண்டிய அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடந்தேறும் என்பதனால் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமையோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ராசி பலன், நட்சத்திர பலன் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் அனைத்து பதிவுகளையும் காணலாம். ஏதாவது நிறைவுகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் எனக்கு அறிவுரை வழங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.